ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க 103 ரனில். பார்க்காதவங்க பாருங்கள், ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. நிறைய பேர் தம்ப்நெயில் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. செம்ம தம்ப்நெயில் சார் அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரைட், சஞ்சு சாம்சன் 101 ரன் அடிச்சிட்டாருங்க. அதனால் மேன் ஆஃப் த மேட்ச் பிஷப் கூப்பிட்டார். அப்புறம் சஞ்சு செகண்ட் ஐபிஎல் 100 உனக்கு இந்த வருஷத்தில் செகண்ட் 100 எல்லோவில் அது வேறு சொல்லி காமிச்சார் சிஎஸ்கேக்கு. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு அண்ட் சொன்ன ரொம்ப சஞ்சு சாம்சன் ரொம்ப கிரேட்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு செஞ்சுரி அடிக்கிறது. அதுவும் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக அவங்க கிரவுண்டில் வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் அடிக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் தான். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்குமே ரொம்ப ஹாப்பி வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் ஜெயித்தது. அண்டு நான் எல்லாமே ஐ கெப்ட் சிம்பிள். நவடேஸ் நான் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுருக்கேன் கேமை. அண்ட் வெங்கடேஷ் பிச்சு வாஸ் நாட் எப்போது மாதிரி நார்மலாக இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஓவரில் எனக்கு தெரிஞ்சது ஒரு மாதிரியா இவ்வளோ பெரிய ஸ்கோர் இங்கே எதிர்பார்க்க முடியாதுன்னு. ஏன்னா பால் வந்து ஸ்விங்கும் ஆச்சு. அண்ட் தென் ஹோல்ட் ஆகி ஸ்லோவாக வந்தது பேட்டுக்கு. அண்டு டீமுக்கு என்ன வேணும்னு அதை அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டீமுக்கு டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் விளையாண்டேன். அது ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிது. பவர் பிளேக்கு அப்புறம் எனக்கு என்ன மாதிரி விக்கெட் இதுன்னு கம்ப்ளீட்டாக அசஸ் பண்ணிட்டேன். அண்ட் விக்கெட் வேறு கண்டினியூஸாக விழுந்துகிட்டே இருந்தது அந்த எண்டில். இல்லைன்னா நான் முதலே அடிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பேன். அதுவும் இல்லாமல் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் இருக்கணும். அண்ட் அதுதான் நான் ட்ரை பண்ணேன். அது நடந்துருச்சு இன்றைக்கி. நானும் எப்போ சொல்லுவேன்ல, புதுசாக வர பேட்ஸ்மேன்னா அடிக்கிறது கஷ்டம். செட்டு பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் போகணும். நீங்கள் நடுவில் வந்து டெத் ஓவர் அந்த ஓவர் இந்த ஓவர்லாம் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. மிடில் ஓவரில் விக்கெட் எடுத்தால் ஜெயிப்பாங்க. அதை நேற்று சிஎஸ்கே எடுத்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இதை சஞ்சு சொன்னார். அப்புறம் பிஷப் கேட்டார். மைக் ஹசி சொன்னார், 1% ஃபுல்லாக பேட் த்ரூ பண்ணணும் 20 ஓவரும். அண்ட் நீ அதை நல்லா பண்ண, இன்றைக்கி வேர்ல்ட் கப்லேயும் நல்லா பண்ண. அண்ட் உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, எப்படி அசஸ் பண்ணுற சுச்சுவேஷனை அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார், இல்லை கேம்ஸ் டெல் யூ வாட் டு டூ. ஆமாம், அந்த கேமே சொல்லும் நீ என்ன பண்ணணும், உன்னோட திறமை என்ன பண்ணணும்னு. அண்டு நான் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டோடு வரமாட்டேன். நான் இப்படி தான் விளையாடுவேன், ப்ரீ மெடிடேட்டடாக நான் இப்படி தான், திஸ் இஸ் ஆஃப் ஐ பேட், நான் இப்படி தான் விளையாடுவேன் அப்படின்னு தூக்கி பேட் இதில் அடித்து அவுட் ஆகிட்டு போகிறதாகட்டும். அண்டு அந்த மைண்ட் செட் எனக்கு கிடையாது. மேட்ச்சு அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நான் விளையாண்டேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா என்னால் கண்டிப்பாக அக்சஸ் பண்ண முடியும். டெஃபினெட்லி எனக்கு டீம்ஸ் தான் டீம் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் திஸ் இஸ் ஆஃப் ஐ பிளே. நான் இப்படி தான் விளையாடுவேன். மேட்ச் நான் அவுட் ஆனாலும் சரி, நாட் அவுட் ஆனாலும் சரி, பேசிக்ஸ் ஐ ஸ்டிக் டு த பேசிக்ஸ் விளையாடுவேன். ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே காமிச்சிருக்காங்க சிஎஸ்கே. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டீமுக்கு என்ன வேணுமோ ஐ புட் தட் ஃபஸ்ட். டீம் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் மை கேம், பிளான் மை ஓவர். இந்த போல் அடிக்கணும், இந்த போலர்ட்டு பார்த்து விளாடணும். அண்டு ப்ளே த கேம். அதை சுற்றி தான் நான் கேம் மைண்ட் செட் இருக்குன்னாரு. ஓப்பன் மைண்ட் செட்டோட தான் நான் போவேன். சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அடாக்ட் பண்ணிப்பேன். என்கிட்ட விக்கெட்ஸ் இருந்ததுன்னா நான் முதல்ல நிறைய ஷார்ட்ஸுக்கு சீக்கிரம் போயிருப்பேன். ரெகுலராக விக்கெட் வேறு விழுந்துட்டு இருந்தது. வெரி இம்பார்ட்டண்ட். இன்னும் கடைசி வரைக்கும் நான் இருக்கணும், க்ளோஸ் த இன்னிங்ஸ் வெரி வெல்னு அதுதான் நான் பண்ணேன்னாரு. அப்புறம் கேட்டார், அண்ட் இந்த வின்னுக்கு அப்புறம் எப்படியே மூவிங் ஃபார்வர்ட் வரப்போகிற மேட்சில் என்ன பிளான் பண்ணியிருக்கேங்கன்னு சொன்னார். இந்த வின் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எங்கள் டீம் வந்து வெரி யங் டீமு. அண்ட் ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் ஆட்டிடியூடும் அந்த கேரக்டரும் அந்த பசங்க யங்ஸ்டர் காட்டுறது ட்ரெமெண்டஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தோற்றதுக்கப்புறமும் யங்ஸ்டர் அவங்களோட கேரக்டரை ஷோ நாங்கள் ஒரு கமாண்டிங்காக அவங்க விளையாண்டதாகட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எவ்ரி கேம் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட். வரப்போகிற எல்லா மேட்சுமே எல்லா டீமே ஃபுல் இன்டென்சிட்டியோடு தான் வருவாங்க விளையாடுறதுக்கு. அப்படி தான் நாங்களும் போகிறோம். அண்ட் நாங்கள் எல்லா மூமெண்ட்டுக்கும் ரெடியாக இருக்கோம். இப்போது என்ஜாய் த கரண்ட் மூமெண்ட் அப்படின்னாரு இந்த வின்னை. அண்ட் போக போக மேட்ச் ஒன்று டஃப் ஆகிட்டே போகும் அப்படின்னாரு. அப்புறம் கடைசியாக கேட்டார், இந்த மாதிரி எல்லோ நீ பார்த்துருக்கேன் வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில்னு. ஏன்னா ஃபுல் பாதி கிரவுண்டு எல்லோ. சிஎஸ்கேன்னு கத்திட்டே வேறு இருந்தாங்களா ஹோல் 40 ஓவரும். 40 ஞாபகம் வருது, அது ரிவ்யூவில் சொல்ல மறந்துட்டேன். சஞ்சு சாம்சன் 40 ஓவர் விளையாண்டாருங்க. 20 ஓவர் பேட்டிங்கு, 18-19 ஓவர் கீப்பிங் வேறு. இட்ஸ் நாட் ஈஸி. உடனே டக்குன்னு கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 4-5 ஹவர்ஸ் கிரவுண்டில் இருந்திருக்காரு. எனிவே அவர் கேட்டாரா க்ரௌடை பற்றி சொல்லுன்னு. அண்டு நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எல்லோ போடுறேன் அப்படின்னாரு. எல்லோ டிஷர்ட்டு ஃபஸ்ட்டு போடுறேன். இதுவே எனக்கே புதுசு இந்த எல்லோ டிஷர்ட்டு. அண்ட் ஆனால் இந்த அளவுக்கு நான் எல்லோ என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில். ஏன்னா இவர் ராஜஸ்தான் ராயல் மும்பை இந்தியன்ஸ் விளையாடும்போது அவ்வளோ எல்லோ டிஷர்ட் பார்க்க மாட்டீங்க. ஸோ சிஎஸ்கே விளையாடும்போது தான் எல்லோ டிஷர்ட் பார்ப்பீங்க. அதுதான் சொல்கிறாரு, நான் என் லைஃப்பில் இந்த மாதிரி எல்லோ பார்த்ததில்லை நான் விளையாடும்போது அப்படின்னாரு. அண்ட் நான் வெரி கிரேட்ஃபுல் டு ப்ளே ஃபார் திஸ் ஃப்ரான்ச்சைஸின்னாரு. இந்த ஃப்ரான்ச்சைஸ் என்ன இடத்துக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் விளையாடுவேன்
ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி கிரேட்ஃபுல் டு தி ஃப்ரான்ச்சைஸி அப்படின்னாரு. இவ்வளோதான் சஞ்சு சொன்னார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், எப்படி விளையாண்டாரு என்ன ஏதுன்னு. இப்போ தெரியுது பிச்சை அசஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ ஸ்கோர் வேணும்னு முதலே நம்ம டிசைட் பண்ணணும். அது கிட்ட போகணுமே தவிர 300 அடி 130 ஆல் அவுட் ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படி தான் ஆச்சு ராஜஸ்தான் ராயல்கிட்ட 127 ஆல் அவுட்டு. அதில் கற்றுக்கிட்டாங்களே பாடம். எனிவே இப்போதைக்கு தான் அடுத்த ப்ரிவியூ பற்றி அப்புறம் எடுத்துகிட்டு வர குஜராத் டைட்டன் மேட்ச் பொறுமையாக பார்த்து அதன் பிறகு நன்றி. லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.